தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்தியன் பேங்க்ல வந்து சூப்பரான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் 48,480க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு பெர்மனண்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படினால ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டாலே போதும், நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இல்லை நீங்க வந்து எந்தவித தவறுகளும் செய்யாம அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற வரைக்கும் உங்களால பாத்தீங்க அப்படின்னா பெர்மனண்டா அந்த பேங்க்ல வந்து உங்களால வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து எப்பயும் போலயே வந்து அங்க இருந்து நீங்க ரிலீவ் ஆகி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட இன்னும் பெரிய பேங்க்ல கூட உங்களால பாத்தீங்கன்னா ஈஸியா ஜாப்க்கு செலக்ட் ஆக முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 28/4/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. நீங்க ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோ இந்த வீடியோக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா அப்ளை பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் எப்படி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைடு இருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். சரியா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கு, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 3 லிங்குமே உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1 2 கிட்டத்தட்ட 31 விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு நான் சும்மா ஷார்ட்டாக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே ஆர்கிடெக்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே சிவில் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் செக்யூரிட்டி, நெக்ஸ்ட் மேனேஜரில் மார்க்கெட்டிங், மேனேஜரில் ஹெச்ஆர், நெக்ஸ்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் டொமஸ்டிக் டீலர் எஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்எஸ்எல்ஆருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் டீலர்லேயே சீனியர் மேனேஜர்லேயே என்எஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவாலிட்டி அண்ட் எம்எஃப்எஸ் கொடுத்துருக்காங்க, ருபீஸ் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராஸ் கரன்சி ஃபாரெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாரெக்ஸ்லேயே டீலர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க, கிளைமேட் ரிஸ்க் கொடுத்துருக்காங்க, மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, டேட்டா அனலிஸ்ட்டு, அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மேனேஜர் மாடல் வேல்யூஷனு, நெக்ஸ்ட் வந்து மேனேஜர்லேயே ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, அப்புறம் மேனேஜர்லேயே ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் 2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மேனேஜர் சீனியர் மேனேஜர்லேயே ஃபினான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏபிஐ டெவலப்பர் அப்ளிகேஷன் டெவலப்பர் கொடுத்துருக்காங்க, தனியாக அப்ளிகேஷன் டெவலப்பர்னு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் ஐடி செக்யூரிட்டி ஆப்ரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிசி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சில கூட நிறைய வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஒரு குவாலிஃபைடு இருக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சும்மா ஏனோ தானோ அப்படிலாம் வந்து வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்கல. ஸோ ஒரு குவாலிஃபைடாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு 6 or 10 மந்த் நீங்கள் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் நெக்ஸ்ட் இதை விட பெரிய கம்பெனியில் கூட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை அப்படியே அல்வா மாதிரி தூக்கிக்குவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ எனக்கு இதை பற்றி எந்தவித நாலேஜுமே இல்லையா அப்படின்னா ஒன்றுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலுமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி ட்ரைனிங் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணியே ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இல்லை போட்டக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் என்ன மாதிரி வேகன்சி அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த வேகன்சி எல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, அப்புறம் வந்து உங்களோட மேனிட்டரியாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த 31 ஜாப் போஸ்டிங் தெரியுமா, அந்த 31க்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிராஜுவேஷன் கேட்குறாங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க, இல்லை நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க, இல்லை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இன்ஜினியர்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அதான் உங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனாகவே கேட்குறாங்க. இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர்கிடெக்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்கிடெக்டில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன ஜாப்பை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜாப்புக்கான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனேஜர் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதுவும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தான் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப்போட குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள். ஏன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கேட்டகரி வைஸில் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு 34 கொடுத்துருக்காங்க, சிலருக்கு 36 கொடுத்துருக்காங்க, சிலர் குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு 24 கொடுத்துருக்காங்க, சிலருக்கு 26 கொடுத்துருக்காங்க, சிலருக்கு 24. ஸோ இந்த மாதிரி 24, 26க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்திருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 37 வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான ஏஜ் லிமிட்டு, தனித்தனியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷனை மட்டும் 1க்கு 2 டைம் நீங்கள் ப்ராப்பராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஜாப்பை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட்டு தான். அந்த சைட்டோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்ற போது கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த 6 ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கன்ஃபார்ம் நேம், உங்களோட மிடில் நேம் கன்ஃபார்ம் நேம், நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம் கன்ஃபார்ம் நேம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட இமெயில், உங்களோட மொபைல் நம்பர் அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் இமெயில் ஐடியும் அதே மாதிரி கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய செக்யூரிட்டி கோட ப்ராப்பராக பாக்ஸ்க்குள்ளே போட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னல்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். இந்த ஆப்ஷனில் உங்களோட ஃபோட்டோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. டீட்டெயில்ஸில் போய்ட்டு உங்களோட காமனான உங்களுக்கு என்ன படிச்சிங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்படின்றதுக்கு வரும். ப்ரிவியூவில் நீங்கள் கொடுத்ததெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்லோட்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, உங்களோட 10th இல்லைனா உங்கள் 12th இல்லைனா உங்கள் டிகிரி இல்லைனா உங்கள் ஆதார் கார்டு இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சாலே போதும். இந்த ஜாப்க்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரிட்டன் ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கேற்ற மாதிரி 20, 60, 20, 20ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரித்து வந்து 120 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. சிலருக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 2 மணி நேரங்கள் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு டவுட் இருக்குது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத தெளிவாக ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட கமெண்ட்டை செக் பண்ணிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.